பூந்தலை கொண்ட ஐயனார அந்த பாறை மேல உட்கார்ந்திருக்க சாமியை நெருங்கி போய் நெத்திக்கு நெத்தியா நின்னு பாக்குறான். அவன் ஆளும் உருவமும் அவனுக்குள்ள இருக்க ஆற்றலையும் ஊடுருவி பார்த்துட்டு சோடையே சொல்ல முடியாத ஆளத்தான் இந்த செக்கமுட கருப்பை இழுத்துட்டு வந்திருக்கானோ அவனை எப்படியாவது எல்லைக்குள்ள தக்க வச்சு ஆகணும்ன்ற எண்ணம் இப்ப பூந்தலை கொண்ட ஐயனாருக்கு வந்துருது. அந்த எண்ணத்தோட அந்த சாமி கிட்ட, சரிப்பா எல்லை விட்டு எல்லை வந்து எங்க எல்லைக்குள்ள நிக்கிற, என்ன உதவி நாங்க பண்ணணும்னு சொல்லு, என் குதிரை காலு ஒச்சம் சரி பண்ண வழிவண்ணா போதும், அப்படியே நீ கேட்கிற மாதிரி உதவி பண்ணி உன் குதிரை காலு ஒச்சத்தை சரி பண்ணி குடுக்கறேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, என் குதிரை ஏறி ஏன் எல்லை போவேன், ஓ எல்லை போய் என்ன நம்பி இருக்க சனத்தை பார்த்து காத்து நிப்பேன். அதுக்கு குதிரை இருந்தா தான் போணுமா, ஓட்டத்துக்கு உதவாத குதிரையை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு நீ மட்டும் உன் எல்லை பார்த்து போக முடியாதா, நான் ஏறி வந்த குதிரை என்னல பாதி இல்லையா, அதை விட்டுட்டு நான் மட்டும் போனா என் ஆற்றலும் அதிகாரமும் ரெண்டா பிரியாதா, அப்போ நீ இல்லாம குதிரை இருந்து பிரயோஜனம் இல்ல, நீ இருந்து குதிரை இல்லைனாலும் பிரயோஜனம் இல்ல, அப்படித்தானே? ஆமா சரி, உன்னையும் உன் குதிரையும் சேர்த்து உன் எல்லைக்கு அனுப்பி வைக்கிறதுனால என் எல்லைக்கு என்ன நம்பி இருக்க சனத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது?